அன்பிற்கினிய அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே போனோம்னா, திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டச்சந்திரம் அருகே இருக்கிற கொண்டரங்கி மலைக்கு போயிருந்தோம். இது கரூர்லேருந்து பார்த்திங்கன்னா சரியாக 65 கிலோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸில் இருக்குது. நாங்கள் பார்த்திங்கன்னா போகும்போது வந்து கன்னிவாடி வழியாகவும், ரிட்டர்ன் வரும்போது வந்து அரவக்குறிச்சி வழியாகவும் வந்தோம். இந்த மலை பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே ஒரு லிங்க வடிவில் இருக்குது. சிவலிங்க வடிவில் பார்க்குறதுக்கே ஒரு அற்புதமாக இருக்குது. இந்த மலை வந்து 3825 அடி உயரத்தில் இருக்குது. இது ஒரு சிறப்பான மலை. இங்கே இருக்கிற சாமி பேர் வந்து மல்லிகார்ஜுன சுவாமி. இது வந்து லிங்கம் வந்து மேலே உச்சியில் வந்து சுயம்பு லிங்கமாக மல்லிகார்ஜுன சுவாமி நமக்கு காட்சி தராரு. இது பார்த்திங்கன்னா சுமார் 3000 முதல் 3500 படிக்கற்கள் வந்து செதுக்கப்பட்டு தான் இருக்குது. இது எல்லாமே வந்து எல்லாமே செதுக்கப்பட்டு மலையோட ஒன்றி தான் இருக்குது. இதை வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக படியேற்றம் செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். இந்த மலையேற்றத்தின் போது நம்ம கால்களில் வந்து ஷூவோ ஸ்லிப்பரோ இல்லாமல் ஏறுவது கொஞ்சம் நல்ல ஒரு சேஃப்டியான ஒரு கிரிப்பிங்காக இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் வியூ பாயிண்ட்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் காட்சி தரது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமமாக தான் தெரியும். இருந்தாலும் வந்து இந்த வியூ பாயிண்ட்லாம் வந்து நம்ம ஏறும்போது தான் வந்து கொஞ்சம் பயங்கரமாக தெரியும். ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்கன்னா அதெல்லாம் ரசிக்கிற மாதிரி இருக்கும். அதுலேயும் அந்த மேலே நம்ம மல்லிகார்ஜுன சாமி கும்பிட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் தூரம் மேலே போகணும். அந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்குது. அந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா அங்கே வேல் மட்டும் வச்சுருக்காங்க. அந்த இடத்துலையும் நம்ம பார்க்குறதுக்கு இடம் அருமையாக இருக்குது. நம்ம மேகக்கூட்டத்துக்கு நடுவில் இருக்கிற எஃபெக்டில் இருக்குது அந்த இடம் பார்த்திங்கன்னா. இது நாங்கள் ஏறதுக்கு பார்த்திங்கன்னா சரியாக ஒரு 1 ஹவர் ஆச்சு. ரிட்டன் வர்றதுக்கு ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு. ஆனால் வந்து இதில் தீபக்னு ஒரு தம்பி பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு நாளைக்கு வந்து 4 டைம் கம்மி இல்லாமல் ஏறி இறங்குற அப்படி கிட்டத்தட்ட 800 டைம் மேலே ஏறி இறங்கிட்டு அப்படி அவர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கீழே வரும்போதே ஒரு 4வது டைம் மேலே வந்துட்டு இருந்தேன் அப்படி. அது வந்து இந்த மலை ஏற்றங்கிறது வந்து இந்த மலையை வந்து அவங்க இங்கே உணர்வை பொறுத்தது. நம்ம கஷ்டம் நினச்சா கஷ்டம், ஈஸி நினச்சா ஈஸி. எல்லோரும் நம்ம போய் பார்க்க வேண்டிய இடம். ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுத்த இடம்னு சொன்னோம்னா இந்த மல்லிகார்ஜுன மலை, அதாவது கொண்டரங்கி மலை சொல்லலாம். நமக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு வந்த ஒரு தெளிவு கிடச்சிது. ஒரு நல்ல ஒரு அமைதியான இடம். மேலே ஏறும்போது வந்து நீங்கள் இடையில ஒரு 3-4 டைமோட உட்காந்துக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் ரிட்டர்ன் வரப்போ முடிஞ்ச வரைக்கும் உட்காராமல் ஒரு டைம் அதுக்கு மேலே உட்காராமல் வந்தோம்னா நம்ம சீக்கிரம் கீழே ரீச் ஆகலாம். அதேமாதிரி கொண்டு போகிறப்போ ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் மட்டும் இருந்தாலே போதுமானதான். இல்லை அப்படின்னா ஒரு 1.5 லிட்டர் வாட்டர் பாட்டில் இருந்தால் போதுமானது ஒரு நபருக்கு. ஆனால் வந்து ஏன்னா வெயிட் அதிகமாக சம்மந்தமாக ரிட்டர்ன் கொண்டு வர்றது நம்ம தான் கொண்டு வரணும். அந்த வாட்டர் பாட்டில் முடிஞ்ச வரைக்கும் கையில் வாட்டர் பாட்டில் கொண்டு போகாதீங்க. நம்ம ஷோல்டரில் மாட்டிக்கிற மாதிரி போங்க. ஏன்னா அதுதான் வந்து என்றைக்குமே மலையேற்றத்துக்கு சரியானது. ஷோல்டரில் மாட்டிக்கிற மாதிரி ஒரு பேக் போட்டு கொண்டு போங்க. அதான் நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் மேலே ஏறதுக்கு. இது முக்கியமான நாட்களில் வந்து இங்கே ஓரளவுக்கு மக்கள் வந்து போகிறாங்க. பிரதோஷம், சிவராத்திரி இந்த மாதிரி நாட்களில் வந்து இங்கே கூட்டம் இருக்குது. உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருந்தால் நீங்கள் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டும் போகலாம். என்னென்ன நாட்கள் இங்கே வந்து நம்ம தரிசனத்துக்கு மேலே போகலாம் அப்படின்ட்டு. நான் அங்கே ஒருத்தர் விசாரித்தப்போ வந்து ஐயர் வந்து டெய்லியுமே வந்துட்டு போகிறாரு, 1 ஹவர் இருக்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க. போகிற வரைக்கும் கீழே மேலே போகிற வரைக்கும் இடையில ஒரு 90% வந்து ஃபுல்லாகவே கம்பி போட்டிருக்காங்க. அந்த கம்பி எல்லாமே வந்து இப்போது ஒரு வயசான பெரிய ஒருத்தர் தான் மெயின்டைன் பண்ணிட்டுருக்காரு. அவர் ஏதாவது உடஞ்சாலும் அவர் தான் அந்த கம்பியை மாற்றிட்டுருக்கிறாரு. பரவாயில்ல, இந்த வயசுலேயே வந்து ஒரு ஆன்மீக பணி செய்துட்ருக்கார். அவருக்கு ஒரு நன்றிகள். ஓகே நண்பர்களே, நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புலியின் தோலை இடையில் அணிந்த புனித கடலே போற்றி. சிவ ஓம் நம சிவாய. கலியின் தீமையாவும் நீக்கும்